திருவடி சூலத்தில் இருக்கக்கூடிய இந்த சுயம்பு மூர்த்தியான நமது திருஎடி சக்கரநாதர், அம்பிகை ஞான சம்பந்தர், கௌதம ரிஷி, சனத்குமார் வழிபடும் ஸ்தல காட்சிங்க. இங்கெல்லாம் அவங்களாம் பாடி அருளை பெற்ற இடம் இது. இங்கே வில்வங்கள்லாம் சூழ்ந்து காடு. இந்த காட்டில் எழுந்திருக்கிறாரு. இந்த கோயில் பார்த்திங்கனாக்கா மாணிக்கவாசகர் திருக்கழுகுன்றம் போயிருப்பார். திருக்கழுகுன்றம் போய் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு திருக்கச்சூர் போவார், சிங்கப்பெருமாளை தரிசிக்க போவார். அப்போ போகும்போது மாணிக்கவாசகருக்கு பசி வந்துடும். ஒரு சின்ன மாடு மேய்க்கிற சிறுவனாக போய் மாணிக்கவாசகருக்கு பால் கொடுத்து இந்த சன்னிதானத்துக்கு கூட்டிகிட்டு பாட வச்ச ஸ்தலம். சிவபெருமானே ஞானத்தை கொடுத்து பாட வச்ச ஸ்தலமாக அது விளங்கப்படுது. அதனால் இந்த கோயில் ஞானபுரீஸ்வரர்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு இங்கே இருக்கிற மரகத லிங்கம் பார்த்திங்கனாக்கா பிரதோஷத்து காலத்தில் பச்சை நிறமாக தெரியும். ஆனால் எல்லா பிரதோஷத்துக்கும் தெரியாது. இந்த கோயில் கும்பாபிஷேகம் செய்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. யாரெல்லாம் டொனேஷன் கொடுக்குறவங்க டொனேஷன் கொடுக்கலாம் இந்த கோயிலுக்கு. அதே மாதிரி இந்த பிரதோஷ காலத்தில் தேன் அபிஷேகம் பண்ணுவாங்க. எல்லா சமயத்திலும் மரகதலிங்கம் பச்சையாக தெரியாது. பகவானே விருப்பப்பட்டால் பச்சை நிறத்தில் காட்சி கொடுப்பார். இங்கே இருக்கிற பகவான் சிவலிங்கம் தானாகவே உருவானது, சுயம்பு மூர்த்தியாக அவதரித்தார். இங்கே எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்ந்துருன்னு ஒரு ஐதீகம். 3000 வருஷம் பழமையான கோயில். மாணிக்க வாசகர், சனத்குமாரர் போன்ற மிகப்பெரிய ஞானிகள்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பாடல் பெற்ற திருத்தலம் நிறைய பேருக்கு இங்கே தெரியறதில்ல. இந்த கோயிலுக்கு வாங்க, இறையரும் குருவர்களும் பெறுங்க. நிச்சயமாக எங்கள் காரிய சித்தி உண்டாகுங்க. நீங்கள் இந்த இடத்துல வேண்டிட்டு போனீங்கன்னாக்கா, தேன் அபிஷேகம் பண்ணுறதா வேண்டிட்டேன்னா இந்த கோயிலில் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் அந்த சிவபெருமான். அப்புறம் நம்ம அபிஷேகம் செய்யலாம். தேன் அபிஷேகம் கொடுத்து அதை முடிச்சு வைக்கலாங்க. ரொம்ப பழமையான கோயில். இந்த கோயிலுக்கு வாங்க. நிறைய பேருக்கு இந்த கோயில் தெரியுதில்லை. சேக்கிழாரால் பாடலை இங்கே பாடியிருக்காரு. இந்த பாடல் தான் இங்கே பாடினார். இந்த கோயில் திருவடி சூலம், செங்கல்பட்டு பக்கத்தில் மகேந்திரா சிட்டி பக்கத்துலேயே இருக்குங்க. நிறைய பேருக்கு இந்த கோயில் தெரியாது. இன்னொன்று திருப்பூர் ரோடுன்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே வந்துடலாம். ஸோ மிக அருமையான கோயிலுங்க. எல்லாருமே சிவனோட அருளை பெறுங்க. எந்த காரியம் நினச்சாலும் நடக்குங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில். நாங்களும் சிலது நினச்சோம், அதே மாதிரி நடந்தது. சிவனோட நினச்சாருன்னா எது வேணாலும் நமக்கு அருள் வருது ஒரு சான்று. எல்லோரும் வாங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இதே மாதிரி வேறு ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுமித்ரா சுரேஷ் பாபு. நன்றி, வணக்கம்.